ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா நேற்று என்ன ஒரு மணி பார்த்தீங்கன்னா 701. அதேமாதிரி போன வாரம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 362. அந்த 362 உள்ளே எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி மூணு வந்து பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 6 வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 2 உள்ளே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிபோர்டில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பாருங்கள் 7 வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வந்துருக்குது. 7 அப்படியே உள்ளே பாஸ் ஆகிக்குது பாருங்கள். ஓகேங்களா? அதனால் வந்து டிபோர்டையும் நம்ம என்ன செய்யணும், கணக்கில் வச்சுக்கணும். இந்த வாரம் வீக் எண்டுனால இந்த வாரம் ரிசல்ட்டை வச்சு தான் என்ன செய்ய போகுதுன்னா இந்த வாரம் ஃபுல்லாக வரப்போகுது. அதனால் அதை வச்சு பே பண்ணி ஆடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இயர் சார்ட்லாம் வந்து என்னென்னா 7ஆம் தேதிக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 318. ஓகேங்களா? 318 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நேற்று வந்து 701 வந்திருக்கு. ஓகேவா? தேதியும் பாருங்கள் 7 இருக்குது. அதனால் 7 கணக்கில் உள்ள வச்சுக்கோங்க. 7 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா 7ஆம் தேதிக்கு வந்து 826 உள்ள வந்திருக்கு. அந்த 826 கணக்கில் வச்சுக்கோங்க. 826. அதே மாதிரி அதுக்கு முதல் நாள் ரிசல்ட் என்னென்னு பார்த்துங்க 462. அதையும் வச்சு உள்ளே வரலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 60 நாள் ஆயிடுச்சு. 2 வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பெண்டிங்கில் அதிக நாள் இருக்குது. அதே மாதிரி 5 பாருங்கள் 25 நாள் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் 5 கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 8 வந்து பாருங்கள் 17 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 4 9 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 1 வந்து 11 நாள் பெண்டிங். பார்த்திங்கன்னா 5 நம்பர் பெண்டிங் இருக்குது ஏ போர்டு பொறுத்த வரைக்கும். பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 9 பாருங்கள் 67 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 7 பாருங்கள் 16 நாள் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? தேதி 7, அதனால் 7 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1 வந்து பாருங்கள் 11 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 8 24 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 0 வந்து பார்த்திங்கன்னா 12 நாள் பெண்டிங் இருக்குது. 4 வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வந்து நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 5 1, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 7 9, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 8 4. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சி ஆளில் 78 94 57 19 87 49. ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 டிஜிட்டில் 75 91 58 14 48 97. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 84 79 54. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரிசல்ட் வந்து 701. 7க்கு பவர் 2, 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 6. ஓகேங்களா? இது வந்து பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. 25 கூட வரலாம், அல்லது 56 கூட வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 578 194 791. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 849 798 147. பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நம்பர் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 8 5 சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போகணுன்னா 73 191 63 720 நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்லையும் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு வினியோட அமௌண்ட்டை அடுத்த வாரம் தான் கொடுத்துருவாங்க. நம்ம கம்பெனிங்க நம்பி போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மீட்டராக பார்த்தீங்கன்னா நேற்று என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 144. அதேமாதிரி போன வாரம் சண்டே என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 133 முடிச்சிருக்காங்க பாருங்கள். 133. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 144 முடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா முதல் நாளே முடிச்சிட்டாங்க. இப்போ டபுள்ஸ் உள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி போர்டில் பாருங்கள் நம்ம 3 வந்து உள்ளே பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? டி போர்டில் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8க்கு பவர் பார்த்திங்கன்னா 3 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0 பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே 0 உள்ளே அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? 0 வந்து இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த வாரம் சண்டே ரிசல்ட்டை வச்சு தான் இந்த வாரம் ஃபுல்லாக வரப்போகுது. அதனால் இன்றைக்கி வந்து டபுள்ஸ் வருமா என்னன்னு தெரில. இப்போ போன வாரம் டபுள் 3 முடித்தாங்க. இந்த வாரம் எண்டில் டபுள் 4 முடிச்சிருக்காங்க. அப்போ டபுள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி வந்த ரிசல்ட் வந்து 260. இதை கணக்கில் வச்சுங்க. அதுக்கு முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா 643 வந்திருக்கு. இதையும் கணக்கில் வச்சுக்கணுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 260 வந்து இயரில் பாருங்கள் 270 வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மந்த்லியில் 260, இயரில் 270 வந்திருக்கு. அதனால் 260 மாதிரி ஏதோ ஒன்று நம்பர் உள்ள வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 260 மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் வந்து பெண்டிங் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்டில் பெண்டிங்னு பார்த்தா 7 வந்து பாருங்கள் 45 நாள் பெண்டிங் இருக்குது. 4 18 நாள் பெண்டிங் இருக்குது. 3 வந்து பார்த்திங்கன்னா 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 2 வந்து 9 நாள் பெண்டிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர்ஸ் தான் பெண்டிங் இருக்குது. போர்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங் பார்த்துக்கிட்டா 2 வந்து 18 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 5 பாருங்கள் 5 நாள் பெண்டிங் இருக்குது. அதனால் 5 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 6 பாருங்கள் 12 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி 9 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 6 பாருங்கள் 28 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி 9 வந்து 18 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 21 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி 2 வந்து பார்த்திங்கன்னா 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கேசிங் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா போர்டை பொறுத்த வரைக்கும் 7 0, போர்டை பொறுத்த வரைக்கும் 6 5, போர்டை பொறுத்த வரைக்கும் 9 2. பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ABBCSE ஆளில் 69 52 76 05 96 25. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 67 50 79 02 29 56. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 07 92 65 70. பார்த்தீங்கன்னா ABBCSEயில் ஆளில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 144, 1க்கு போகிற 6, 4க்கு போகிற 9, 4க்கு போகிற 9. அப்போ பவர் வச்சக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 699. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ABCயில் 769 052 650. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ABC பொறுத்த வரைக்கும் 705 265 926. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போர்டை பொறுத்த வரைக்கும் 7 0 சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 480. போன வாரம் சண்டே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 031. பாருங்கள் போன வாரம் ஃபுல்லாகவே போர்டில் 4 அப்படியே பாஸ் ஆகுது. அதே மாதிரி கடைசி நாள் நேற்றும் 4 அப்படியே 4 வந்து பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் போர்ட்லேயும் 4 பாஸ் ஆகுது. அப்போ இது மாதிரி பாஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து அந்த நம்பர்ஸை வந்து ஏதோ ஒரு போர்டில் வருதுங்கப்போ கணக்கில் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 0வில் முடிச்சிருக்காங்க. போர்டில் 0 இருக்குது. அதனால் போர்டில் 0 இருக்கிறனால 5ங்கிற நம்பர் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 வருவதற்கான வாய்ப்பு ஏன் சொன்னோம் அப்படின்னா போர்டில் இங்கே பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா 5 நாள் ஆச்சு பார்த்திங்கன்னா. அதனால் கண்டிப்பாக போர்டில் 0 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால் போர்டில் 0 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி என்ன வந்திருக்குன்னா 752 வந்திருக்கு. 752. அப்போ அதனால் நம்ம வந்து 752 வந்து கணக்கில் வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா 688 வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 8 8 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா மேலே பார்த்திங்கன்னா நேற்று நான் 8 உள்ளே வந்திருக்கு. அதனால் வந்து அப்படியே உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் 6 8ங்கிறது இங்கே ஆல்ரெடி இங்கே 68 உள்ளே இருக்குது. மறுபடியும் ரிப்பீட் ஆகி கூட வரலாம். 68ங்கிற நம்பர் உள்ளே ரிப்பீட் ஆகலாம். அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போர்டை பொறுத்தவரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் அதிக நாள் பெண்டிங் வந்து 9 பாருங்கள் 18 நாள் பெண்டிங் இருக்குது. 5 பாருங்கள் 19 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து 21 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 6 வந்து பார்த்திங்கன்னா 13 நாள் பெண்டிங் இருக்குது. போர்டை பொறுத்தவரைக்கும் பெண்டிங்னு பார்த்துக்கிட்டால் 9 பாருங்கள் 30 நாள் இருக்குது. அதனால் 9 இன்றைக்கி வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 4 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து பார்த்திங்கன்னா 16 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 5 42 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இப்போ 5 வந்து இன்றைக்கி கண்டிப்பாக உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 8 வந்து 23 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2 பாருங்கள். அப்போ 5 9 2 இது வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா போர்டை பொறுத்த வரைக்கும் 5 3, போர்டை பொறுத்த வரைக்கும் 9 2, போர்டை பொறுத்த வரைக்கும் 8 6.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சி ஆளில் 98 26 59 32 89 62. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 95 23 58 36 68 29. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் 35 53 92 86 நம்ம ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டு 480, 4க்கு பவர் 9, 8க்கு பவர் 3, 0க்கு பவர் 5. இது வந்து பவர் வச்சிடக்கூடிய நம்பர் 935 கணக்கில் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 598, 326, 923. ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி பொறுத்த வரைக்கும் 532, 862, 235. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 596, 328. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 5 9 சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்குங்க. அதனால் இந்த வாரம் எண்டுங்கனால சண்டே ரிசல்ட் எப்பயுமே வந்து தாறுமாறாக தான் வரும். அதனால் பார்த்து உங்கள் கெஸ்ஸிங் வருதான்னு பார்த்துக்குங்க. தேங்க்யூ.